அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சட்டமும் கிடைத்த ஒரு முக்கிய அப்டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் சிலிண்டர் ஒரு வருடத்தில் எத்தனை சிலிண்டர் வாங்கலாம், ரூல்ஸ் என்ன, ஸோ இதை பற்றி தான் இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதை பண்ணுங்க, பண்ணலைன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். ஸோ அதை பற்றி ஒரு 10 தகவலை இந்த செய்திக்குள்ள பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு 2 நிமிடம் அல்லது ஒரு 1.5 நிமிடம் வீடியோ தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாம மக்களே. இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். குறிப்பாக இந்த செய்திகளுக்குள்ள என்ன சொல்ல வராங்க அப்படி கேட்க போனீங்கன்னா, முன்பு இந்தியாவில் விறகு அடுப்பில் சமைப்பது வழக்கமாக இருந்த நிலையில இன்று மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப கிராமங்கள் நகரங்கள் வரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடுகளிலும் பார்த்தீங்கன்னா எரிவாயு சிலிண்டர் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறதாக தெரியும் நமக்கு. ஸோ அதன் பொறுத்த மட்டும் தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, எல்பிஜி பார்த்தீங்கன்னா குறிப்பாக பயன்படுத்துவதற்கு எளிதானது மட்டுமல்லாமல் அது நேரத்தை வந்து மிச்சப்படுத்துவதாகவும் சொல்லுவாங்க. இந்த நிலையில மத்திய அரசுடைய உஜ்வாலா யோஜனா போன்ற திட்டங்கள் மூலம் நாட்டில் உள்ள கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு இலவச எரிவாயு இணைப்புகளை வழங்கி வருவதாக சொல்ல வந்த இந்த நிலையில இப்பொழுது பார்த்தீங்கன்னா எரிவாயு சிலிண்டருடைய பயன்பாடு குறிப்பாக சில புதிய விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இது குறித்து ஒவ்வொரு நுகர்வோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக ஒருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் எத்தனை சிலிண்டர்களை பெறலாம், பெட்ரோலிய நிறுவனங்களுடைய புதிய விதிகளின்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டு எரிவாயு இணைப்புக்கும் ஒரு வருடத்திற்கு எத்தனை சிலிண்டர் என்று வரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சொல்ல வந்த இந்த நிலையில தான் தற்போதைய விதிகளின்படி ஒவ்வொரு நுகர்வோரும் ஒரு வருடத்தில் அதிகபட்சமாக 12 சிலிண்டர்களை வந்து மட்டுமே மானிய விலையில பெற தகுதி உடையவர் ஆவர் அப்படின்றும் சொல்ல வராங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது போன்ற மத்திய அரசுடைய ஸ்கீம் பற்றிய மற்றும் இண்டான் பற்றிய குறிப்பாக இண்டான் பாரத் வண்டிய கேஸ் பிரச்சனை பற்றி உடனுக்குடன் துல்லியமாக செய்திகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுச்சுன்னா மறக்காம நீங்கள் வந்து சிலிண்டர் கேஸ் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. குறிப்பாக இதன் பொருள் பார்த்தா நீங்கள் அரசாங்க மானிய வசதியை பெற்றால் ஆண்டுக்கு 12 சிலிண்டர் வரை மட்டுமே உங்களுக்கு சலுகை விலை வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. வரம்பு மீறினா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க போனீங்கன்னா, தற்செயலாக உங்கள் வீட்டில் எரிவாயு நுகர்வு அதிகரித்து 12 சிலிண்டர்கள் என்ற வரம்பு மீறப்பட்டால் என்ன செய்வது என்று பலர் குழப்பத்தில் உள்ள இந்த நிலையில தான் அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த வரம்பை அதிகபட்சமாக 15 சிலிண்டர்களாக வரை நீட்டிக்க அரசாங்கம் அனுமதித்துள்ளதாக சொல்ல வராங்க. மானியம் பொருத்துமா? குறிப்பாக 12 சிலிண்டர்கள் பிறகு நீங்கள் பெறும் 3 சிலிண்டர்களுக்கு மானியம் பொருந்தாது. இதன் பொருள் நீங்கள் இவற்றை சந்தை விலையில அல்லது மானியம் இல்லாமல் வாங்க வேண்டும் என்றும் சொல்ல வராங்க. ஸோ அதன் பொறுத்த மட்டும் இணையத்தை தகவலை பெறுவது எப்படி அப்படி கேட்க போனீங்கன்னா, இந்த ஆண்டு இதுவரை நீங்கள் எத்தனை சிலிண்டர்களை முன்பதிவு செய்துள்ளீர்கள், இன்னும் எவ்வளவு மீதம் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ள ஒரு எளிய வழியாக உள்ளதாக சொல்றாங்க. அதன்படி வாடிக்கையாளர்கள் உஜ்வாலா திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மை எல்பிஜி அப்படின்னு சொல்லக்கூடிய போர்ட்டலுக்கு சென்று தங்களுடைய சிலிண்டர் பயன்பாட்டு விவரங்களை இணையத்துல சரிபார்க்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இது எதிர்காலத்துல எரிவாயு பற்றாக்குறையை தவிர்க்க திட்டமிட்ட சிலிண்டர் பயன்பாட்டிற்கு வழிவகுக்கும் எனவும் குறிப்பிடத்தக்கதாக சொல்ல வந்து நிறைவடைகிறாங்க. ஸோ இது போன்ற மத்திய அரசுடைய மாநில அரசுடைய ஸ்கீம் பற்றிய மற்றும் சிலிண்டர் பற்றிய தட்டுப்பாடு பற்றிய உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ஆல்ரெடி வணக்கம் மக்களே.